இவ்வளோ சிக்கல் இருக்குன்னு சொல்கிறீங்க. தேர்தல் ஆணையம் வேணும்னே செய்யுது. ஏன்னா இந்த தேர்தல் ஆணையம் வச்ச லிஸ்ட்டை வச்சு சிஏலாம் கொண்டாடுறதுக்கு பார்க்குறாங்க. அதுக்கு இது ஒத்து போகிற மாதிரி இந்த இதெல்லாம் செஞ்சால் வரும் அப்படிலாம் சொல்கிறீங்க. ஆனால் அதிமுக இதை வந்து வரவேற்குது. நம்ம தொடர்றதுலேயே ஜெயக்குமார் சொன்னது தான் சொன்னோம். அதிமுக இது வரவேற்குது. அவங்க வேண்டாம்னு சொன்னால் நாங்கள் வேணும்னு சொல்லுவோம் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஜெயக்குமார் ஏன் சொல்கிறாரு? அவரும் சொல்கிறாரு, ஒரு தகுதியுள்ள வாக்காளருக்கு அது வந்தே ஆகணும், விடுபடக்கூடாது. அதே நேரத்தில் இறந்தவர்கள் பேர் இருக்கக்கூடாது, இடம்பெயர்ந்தவர்கள் பேர் அங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதுதான் நாங்கள் சொல்கிறது. இறந்தவர்கள் பேர் இருக்கக்கூடாதுன்னு எல்லாரும் தான் சொல்கிறாங்க. இப்போ என்ன சிக்கல் வருது அவருக்கு தெரியுமா? இப்போ இந்த எஸ்ஐஆரை அமுல்படுத்துவதன் மீது இது பீகாரில் யாருக்கு வாக்கு போனது? 65 லட்சம் பேருக்கு வாக்கு இல்லை. 65 லட்சம் பேரில் 33 விழுக்காடுக்கு மேல் உள்ளவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு வாக்கு இல்லை. கடைசியாக கூட 3,66,000 பேருக்கு வாக்குகள் எடுத்தாங்க. அதில் 40 விழுக்காடு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள். நான் இப்போ அதை ஒப்பிட்டு கூட இவர் ஜெயக்குமாரை பேசுகிறேனே. ஜெயக்குமார் வந்து போன தடவை ஒரு பேட்டி கொடுத்தாரு. நான் ஏன் ராயபுரத்தில் தோத்து போனேன் தெரியுமா? பாஜக கூட்டணி வச்சதுனால அந்த சிறுபான்மை மக்கள் எனக்கு ஓட்டு போடலை. அவங்க எனக்கு கூப்பிட்டே சொன்னாங்க, நீங்கள் வந்து அங்கே இருந்தீங்க, அதனால தான் நாங்கள் ஓட்டு போடலை, தனியாக நின்றா ஓட்டு போட்டு போனேன். எனக்கு ஒரு 40,000 வாக்கு விழுல. இப்போவும் நான் பாஜகவோட தானே கூட்டணி வச்சிருக்காரு. அவரும் அதே ராயபுரம் தொகுதியில் போட்டிடுவார்ல. இப்போ பெரும்பாலான மக்களுக்கு வந்து வாக்கு இல்லைன்னா அது யாருக்கு லாபம்? அவருக்கு லாபம் தானே. யோசிச்சு பாருங்க. இப்போ என்ன சிக்கல் வருது? நீங்கள் சிஏஏயோட தொடர்பு படுத்தி பேசுகிறோன்னு சொல்கிறீங்கல்ல. நீங்கள் சிஏஏ சட்டத்தை நான் முதல்ல சொல்கிறேன். இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 அது என்ன முதல்ல சாராம்சம் என்ன? நீ வங்களாதேசத்தில், ஆப்கானிஸ்தானில், பாகிஸ்தானில் இருந்து வந்த சிறுபான்மை யாரோ வெளியிருந்து வந்தவர்கள், இல்லீகல் இமிகிரண்டாக வந்தவர்கள் இங்கே வந்து குடியுரிமை வேண்டும் என்று அவர்களை வந்து இல்லீகல் இமிகிரண்ட் என்று பிடித்தால் அவர்கள் இந்துக்களாகவோ கிறிஸ்துவர்களாகவோ புத்தர்களாகவோ சீக்கியர்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இஸ்லாமியராக இருந்தால் அவர்கள் டிடென்ஷன் கேம்பில் அடைக்கப்படுவார்கள். அவர் இல்லீகல் இமிகிரண்ட். அப்போ இந்த சிஏஏ சட்டமே வந்து முஸ்லீம்களுக்கு தான் பிரச்சனையான சட்டம்னு எல்லாருக்கும் தெரியும்.